நமக்கு ஒரு அவசர பண தேவை என்றால் முதலில் நாம் நாடுவது நமது நண்பர்களையோ அல்லது நெருங்கிய உறவினர்களையோ தான். 1,00,000 ரூபாய் கைமாற்றாக கொடுங்க, அடுத்த வாரம் தந்துவிடுகிறேன் என்று நாம் ரொக்கமாக பணம் வாங்குவது ரொம்பவே சாதாரணம். ஆனால் இப்படி நீங்கள் வாங்கும் கடனே உங்கள் கழுத்தை நெரிக்கும் ஒரு பெரிய அபராதமாக மாற வாய்ப்பிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், வருமான வரி சட்டத்தின் கீழ் இதற்காக ஒரு மிக கடுமையான விதிமுறை இருக்கிறது. இந்திய வருமான வரி சட்டத்தின்படி ஒரு நபரிடம் இருந்து நீங்கள் ரொக்கமாக கடன் வாங்கவோ அல்லது வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவோ ஒரு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த வரம்பு வெறும் 20,000 ரூபாய் மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் 1 ரூபாய் கூட ரொக்கமாக கடன் வாங்கினால் அதற்கு 100% அபராதம் விதிக்கப்படும். அதாவது உங்கள் நண்பரிடம் இருந்து ஒரு அவசரத்திற்காக 1,00,000 ரூபாயை ரொக்கமாக வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இது வருமான வரித்துறைக்கு தெரிய வந்தால் நீங்கள் வாங்கிய அந்த 1,00,000 ரூபாயை அபராதமாக செலுத்த வேண்டியிருக்கும். வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டுமா அல்லது அரசாங்கத்திற்கு அபராதம் கட்ட வேண்டுமா என்ற இக்கட்டான நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். நம்மில் பலரும் நினைப்பது என்னவென்றால், சொந்தக்காரர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களிடம் வட்டி இல்லாமல் வாங்கும் பணத்திற்கு இந்த சட்டம் பாயாது என்று. அதுதான் மிகப்பெரிய தவறு. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி என யாரிடம் வாங்கினாலும் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பரிமாறக்கூடாது. இதில் பணம் வாங்குபவர் மட்டுமல்ல, கொடுப்பவரும் சிக்கலில் மாட்டுவார். அந்த பணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது, அது கணக்கில் காட்டப்பட்ட பணமா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படும். இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு நாளில் 2,00,000 ரூபாய் வரை ரொக்க பரிமாற்றம் செய்யலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் அது நகை வாங்குவதற்கோ அல்லது மற்ற வியாபார செலவுகளுக்கோ பொருந்தும். ஆனால் கடன் என்று வந்துவிட்டால் அந்த வரம்பு வெறும் 20,000 ரூபாய் மட்டும்தான். சரி, நான் ரொக்கமாக வாங்குவது வருமான வரித்துறைக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வாங்கிய பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்யும் போதோ அல்லது ஒரு சொத்து வாங்க அந்த பணத்தை பயன்படுத்தும் போதோ உங்கள் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் மூலம் அது மிக எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டுவிடும். எனவே இனி யாரிடமாவது 20,000 ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கினால் அதை ஜிபே, நெட் பேங்கிங் அல்லது செக் மூலமாக மட்டுமே செய்யுங்கள். முறையான வங்கி பரிமாற்றம் இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கைமாற்றாக ரொக்கமாக வாங்கி கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை அபராதமாக இழந்து விடாதீர்கள்.